Hi friends, மயிலை குட்டமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி கோஸ் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கோஸ் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 கப் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் கோஸ் போட்டுக்கலாம். இதில் பொடியாக பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் போடுறேன், அதனால பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவையும் போட்டுக்கலாம். பெருங்காயம், சீரகம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஆப்பசோடா மாவு போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசஞ்சிக்கோங்க. போண்டா பதத்துக்கு மாவு பசஞ்சிக்கலாம். தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றி பசஞ்சிக்கோங்க. பார்த்து ஊற்றி பசஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பசஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி போண்டா உருட்டை வரணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு மாவு பசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி, பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். போண்டா சுட்டு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேகினா தான் அது உள்ளெல்லாம் வேகும். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். நடுவில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. சிவக்கணும், 4 பக்கமும் சிவக்கணும். செவந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவும் போட்டு எடுத்துக்கலாம். சூடான சுவையான கோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.